தேவாரம் பாடியது மூவர். தேவாரம் பாடியது மூவர், 3 பேர். யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சேர்ந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கு அரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 3 பேரும் பாடினதுக்கு பேரு தேவாரம்னு பேரு. அதைத்தான் நாம இவ்வளவு நேரம் முக்கியமான பதிகத்திலிருந்து சைவ சமயத்தினுடைய முதல் பொருள் என்ன, முதல் சின்னம் என்ன, அடையாளம் என்ன, அடுத்து முக்கியமானது என்ன, சிவநாமம், நமச்சிவாய என்கின்ற நாமம். அதே போல கண்டமணி ருத்ராட்சம்னு பேரு. கண்டம்னா கழுத்துன்னு பேரு. அதுல நாம் அணிகிற ஒரே ஒரு கண்டமணி, ஒரு மணி ருத்ராட்சம். இது குழந்தைங்க அணியணும், பெண் குழந்தைங்க கண்டிப்பா அணியணும், பெரியவர்கள் அணியணும், திருமணமானவர்கள் அணியணும். அப்ப யாருதான் அணியக்கூடாது? எனக்கு யாருக்கு சிவபெருமான் தேனாங்கிறாங்களோ அவங்கதான் அணியக்கூடாது. வேண்டாம், சிவபெருமான் தான் இருக்குங்க, நானே பார்த்துக்கேன் வாழ்க்கை, அவங்க அணியலன்னா நம்ம ஒண்ணும் சொல்லணும், பரவாயில்ல. இல்ல எனக்கு சிவபெருமான் தேனும் என் வாழ்க்கையில என் கூடவே இருக்கணும், எந்த சூழல்லையும் என்னை கைவிட்டுடாம அவர் என்னை பாதுகாக்கணும்னா அணிய வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன? ருத்ராட்சம் என்கின்ற கண்டமணி. சிலர் அணிஞ்சிருக்கீங்க, சில பேர் அணியல. அணியாதவங்களுக்கும் இன்னைக்கு அணிவிக்கிறதா ஐயா இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால இந்த வழிபாடு முடிஞ்ச உடனே ருத்ராட்சம் பெறாதவங்க, கட்டாதவங்க அவங்க கிட்ட அதை வாங்கிக்கணும், கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும். 3 தான் ரொம்ப அவசியமான கவசம், நம்மளை காப்பாற்றக்கூடியது. இதுதான் திருநீரு, 2வது நமச்சிவாய நாமம், அப்புறம் கண்டமணி ருத்ராட்சம். கண்டமணி என்கின்ற ருத்ராட்சம். 3 சரியா சொல்லிட்டீங்க, ஒரு முறை பாராட்டு. வாழ்க்கையில மறக்கவே கூடாது இந்த 3 தான். வாழ்க்கையில இந்த 3ஐயும் மறக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுவோமா? இது நாமளே எழுதின ஒரு வித்தியாசமான பாட்டு. கானம்னா என்ன? கானம் என்ன? பாட்டு. கானா என்ன? குத்து பாட்டா? ஹிந்தி பாட்டா? அதுவும் பாட்டுதாங்க. அதுல என்ன பாடு பொருள் இருக்கிறதுன்றத பொறுத்துதான் அந்த பாட்டோட தரமே தவிர பாடுற முறையில எந்த தரமும் யாரும் உருவாக்கு. சங்கீதமா பாடினாலும் கானம் தான், சாதாரணமா பாடினாலும் கானம் தான். உள்ள என்ன விஷயம் இருக்குன்றதுதான் அங்க முக்கியம். அந்த விஷயத்த சிவபெருமான வச்சு நம்ம பாடுவோமா? நெற்றியில நீரு அடி பூசு, நெற்றியில நீரு அடி பூசு, நெற்றியில நீரு அடி பூசு, எப்பொழுதும்
நாம செஞ்ச வினையெல்லாம் நீயும் வர இந்த அஞ்சே எழுத்து மந்திரத்தை கூறு நாளைக்கு இன்னை மறக்க மாட்டேன். 3 மறக்குமா? 1 திருநீர், 2 நமச்சிவாய், 3 உத்ராட்சி. நீங்க கூட்ட பணி முடிஞ்சிச்சு.